வெல்கம் டு தமிழ் டுடே ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால் உங்களுடைய மொபைல் ஃபோனில் புதிய கூகுள் டிரைவ் அக்கௌண்ட் எப்படி வந்து ஓப்பன் பண்ணுறது. ஸோ அந்த ஸ்டெப் வீடியோவை ஃபுல்லாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து இறுதி வரைக்கும் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நார்மலாகவே பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் ஃபோனில் கூகுளோட சர்வீஸ் ஆப் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ கூகுள் டிரைவ் ஆப்பும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. நீங்கள் மொபைல் வாங்கும்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளுக்கு சப்போர்ட் ஆகிற எல்லா ஆப்புமே பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். உங்களுடைய கூகுள் டிரைவ் ஆப்பும் கண்டிப்பாக இதில் இருக்கும். சம்டைம்ஸ் நீங்கள் தேடி பார்த்து உங்களுடைய கூகுள் டிரைவ் ஆப் வந்து இல்லைன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து ப்ளே ஸ்டோருக்கு போய்ட்டு அதில் வந்து கூகுள் டிரைவ்னு டைப் பண்ணாலே போதும். உங்களுடைய கூகுள் டிரைவ் ஆப் வந்து வந்துடும். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணாலே போதும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் வந்து ஜிமெயில் வந்து உங்களுடைய மொபைல் ஃபோனில் ஜிமெயில் அக்கௌண்ட் ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டிய தேவை கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் அந்த கூகுள் டிரைவை வந்து கிளிக் பண்ணாலே போதும். உங்களுடைய ஜிமெயில் ஐடி, அதாவது நீங்கள் நார்மலாகவே ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்க ஜிமெயில் ஐடியை ஓப்பன் ஆகிடும். இல்லை எனக்கு வந்து புதுசாக எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தரணும்னா நான் இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். ஸோ இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுடைய வலது பக்கம் கார்னரில் ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ இப்போ அதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுடைய நார்மலாக என்னென்ன அக்கௌண்ட் இருக்கோ அதெல்லாமே வந்து இதில் காமிச்சிடும். இப்போ நார்மலாக வந்து உங்களுடைய மொபைல் ஃபோன் ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் ரன் ஆகிட்டு இருக்கீங்களா, ஸோ அதெல்லாமே வந்து காமிச்சிடும். இல்லை எனக்கு வேணாம், எனக்கு வந்து புதிய யூசர் நேமில் தான் இந்த டிரைவை வந்து ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். கீழே வரும்போது ஆட் அனதர் அக்கௌண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபோனோட நீங்கள் ஃபோனில் வந்து பின் கொடுத்துருந்தீங்கன்னா பின் கேட்கும், இல்லைனா கேட்காது. ஸோ நான் வந்து என்னுடைய பின்னை கொடுத்துட்றேன். ஸோ அந்த நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்க அந்த கூகுள் அக்கௌண்ட்டோட லிங்க், அதாவது உங்களுக்கு இன்னொரு ஜிமெயில் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டை போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் போய் நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக வந்து உங்களுக்கு லாகின் ஆகி போயிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல், அதாவது ஏற்கனவே உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்ததுனாலும் ஜிமெயில் அக்கௌண்ட்டோ இல்லைனா கூகுள் அக்கௌண்ட்டோ, ஸோ ஏதாவது ஒரு ஐடி இருந்ததுனாலும் நீங்கள் வந்து சைன்இன் கிளிக் பண்ணி நார்மலாக யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தாலே போதும். ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் வந்து ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிடும். ஏற்கனவே அக்கௌண்ட் இருந்ததுன்னா அது வந்து ஓப்பன் ஆயிடும். இதுவே இல்லை, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து தான் முதலாக தான் இந்த ப்ளே ஸ்டோர் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து எனக்கு ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணணும்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் அன் அக்கௌண்ட், ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா மை செல்ஃப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மை சைல்டு, ஸோ இந்த மாதிரி 2 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட செல்ஃப், அதாவது உங்களுக்காக நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுற அக்கௌண்ட். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட நேம் கேட்டிருப்பாங்க, அதாவது ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் ஃபில் பண்ணிக்க வேண்டியிருக்கும். ஸோ அதை ஃபில் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜெண்டர் டீட்டெயில்ஸ், அதாவது மெயிலாக ஃபீமேலாக, ஸோ இந்த மாதிரிப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்பாங்க. ஸோ அதையும் வந்து ஃபில் பண்ணி நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் நேமை கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதுதான் உங்களோட ஐடி, அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டுன்னு நீங்கள் சொல்லுவீங்களா, இப்போ சம் ஆஃப் நேம் கொடுத்துட்டு @gmail.com. ஸோ இதுதான் உங்களோட அக்கௌண்ட்டோட யூசர் நேம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சமான நேம், இல்லைனா வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ், எது வேணாலும் உங்கள் நேம் கொடுக்கலாம், இல்லைனா வேறு உங்களுக்கு பிடித்தமான ஒரு வேடை கொடுக்கலாம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நெக்ஸ்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் கொடுக்குற வேட்ஸை @gmail.com நீங்கள் கொடுத்தாலே போதும். அதுதான் உங்களுடைய யூசர் நேம், அதுதான் உங்களுடைய ஐடியும் கூட. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துவோங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் பாஸ்வேர்டு கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சமான பாஸ்வேர்டை ஒரு அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கேப்ஸ்லாக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் நம்பர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஏதாவது ஸ்பெஷல் கேரக்டர், ஸோ இந்த மாதிரி போட்டு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, ஸோ இந்த ரெண்டையும் ஃபில் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ் ஐ ஆம்னு கொடுத்துக்கலாம், இல்லைனா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு ஃபோன் நம்பரை வந்து வேறு எப்போ வேணாலும் நீங்கள் வந்து அதில் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும், அதாவது உங்களுடைய மெயில் ஐடி வந்து, அதாவது உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும். ஆப்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் காமிப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஐ அக்செப்ட், ஸோ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்க வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ அக்செப்ட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து உங்களுடைய அக்கௌண்ட், அதாவது உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு கிரியேட் ஆகி உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட் கிரியேட் ஆகி, ஸோ இந்த கூகுள் யூசர் நேம் வச்சுட்டு உங்களுடைய ப்ளே ஸ்டோரை வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக பார்த்தீங்கன்னா உங்களோட கூகுள் டிரைவ் புதிய அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஏதாவது இதில் ஆட் பண்ணிக்கணும்னா கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ளஸ் பட்டன் இருக்குது. ஸோ இதில் வந்து ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி உங்களுக்கு எதெல்லாம் வந்து மொபைல் ஃபோனில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்டோரேஜ் பண்ணிக்கணும். ஸோ ஜஸ்ட் அந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு எதெல்லாம் வந்து அப்லோட் பண்ணிக்கணுமோ ஸோ அதை அப்லோட் பண்ணிக்கலாம். ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம், கூகுள் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம், கூகுள் ஷீட்டு என்ன ஒர்க் பண்ணணுமோ இந்த கூகுள் டிரைவுக்குள்ளே பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் அப்டேட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோ நல்லா மீட் பண்ணுறோம். பை ஃப்ரெண்ட்ஸ், பாய்.